அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு பின்னால் மீத பணத்தை எண்ணி பார்க்கையில் தான் தெரியுது அதில் ஒரு பணம் கிழிந்து இருக்கிறது என்று நம்மளுக்கு தெரிய வருது. உடனே நம்ம என்ன செய்வோம்? முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை வெளியே யார்ட்டையாவது தள்ளிடணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். அந்த காசு அற்ப தொகையாக இருந்தாலும் கூட மற்றொரு தடவை ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய நேரத்தில் சில நோட்டுகளுக்கு இடையில் வச்சு நம்ம கொடுத்து அதை என்ன செய்வோம்? செல்லுபடியாக ஆக்குவோம். இது ஒரு வகையில் ஏமாற்று தானே. ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனா என்பதை அந்த உலகத்தில் தீர்மானிக்குது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தன் நிலை மாற்றிக்கொள்ளாத ஒரு மனுஷன்தான் நல்லவன் என்றும், அந்த சூழ்நிலைக்கு தோதுவாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதன் சந்தர்ப்பவாதி என்று தான் இந்த உலகம் நம்மளுக்கு படித்து காட்டுது. சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்படும். மன் அகஷா ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகிறாரோ ஏமாற்றக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவங்களை சார்ந்தவர்கள் தான் என்ன என்பதனுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னிலை மாறாத ஒரு மனிதர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சொல்கிறார்கள், இவ்வாறு சூழ்நிலைக்கு தோதுவாக மாறக்கூடிய நபர் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.